சில பேர் வியாபார நோக்கமா விசாரிக்கிறாங்க, எங்களுக்கு பிரான்சைசி கொடுங்க, இதுல இருந்து எவ்வளவு கிடைக்கும். அந்த மாதிரி நீங்க ரொம்ப வியாபார நோக்கமா இதை பண்ண முடியாது. மினிமம் 200 லிட்டர்ல இருந்து 300 லிட்டர் ஓடினா தான் உங்களுக்கு இதுல லாபமே கிடைக்கும். பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்ணா நிறைய இஷ்யூஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதை இந்த மில்க் ஏடிஎம்ல இவர் எப்படி ஃபேஸ் பண்ணாரு, அதை எப்படி ஓவர் கம் பண்ணாரு டீடைல்டா சொல்லியிருப்பாரு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வணக்கம், என்னோட பேர் மணிகண்டன், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் மில்க் ஃபார்மர்ஸ். ஒரு 24 ஹவர்ஸும் மில்க் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டாவே முன்னாடி இருந்தது. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது, அது எங்க இருந்து வரும்லாம் எங்களுக்கு தெரியல. மாதிரி பசும்பால் இரவு நேரங்கள்ல அதிகபட்சமா குழந்தைங்களுக்கு கொடுக்க தேவைப்படுது. பட் இன்னைக்கு நீங்க ஒரு பால்காரரை தேடி அவருக்காண்டி வெயிட் பண்ணி இந்த பாலை வாங்கணும்ன்ற ஒரு கட்டாயத்துல இருக்கோம் நம்ம. சோ பசும்பால் 24 மணி நேரம் கிடைக்கணுங்கிற ஒரே நோக்கத்துலதான் நான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தேன். இது மில்க் ஏடிஎம் ஆரம்பிக்கணும்னு ஒரு 6 வருஷமா பிளான் பண்ணிட்டே தான் இருந்தோம். பட் அது பேக் டு பேக் ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுக்கல. இல்ல அது ஒர்க் அவுட் ஆகாது, ஃபெயிலியர் வரும், கிளீனிங்ல பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் சொல்லிட்டே இருந்தாங்க. நான் பர்சனலா விசிட் பண்ணி இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குமோ அதெல்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்றதுங்கிறத ஐடியாவை கொண்டு வந்துட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம ஒரு 6 இயர்ஸாவே ஒரு 2000 கஸ்டமர்ஸ் அக்ராஸ் மதுரை மில்க் ஃபார்மர்ஸ் பேர்ல டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன் மில்க். எங்களோட ஆப் ஆண்ட்ராய்டு அண்ட் iOSல அவைலபிளா இருக்கு. இது ஒரு எனி டைம் கஸ்டமர்ஸ்க்கு யாரும் இடையிலே இல்லாம அவங்களே பணத்தை போட்டு எடுத்துக்கணும். ஸோ தட் எந்தெந்த ஏரியால எல்லாம் இந்த மாதிரி கிரௌட்ஸ் இருக்கு, அவங்களுக்கு ஒரு நீடு இருக்கோ அந்த ஏரியால நம்ம ஏடிஎம் வச்சிட்டோம்னா எனி டைம் அவங்களுக்கு பசும்பால் கிடைக்கும். ஸோ இது ஒரு மிக அத்தியாவசியமான ஒரு பொருளா குழந்தைங்களுக்கு பாக்குறாங்க. ஸோ அதனால இந்த இனிஷியேட்டிவை எடுத்து கொண்டு வந்தோம். அட்லீஸ்ட் ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு நீங்க வியாபாரத்தை பத்தி யோசிச்சீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மினிமம் பிரேக் ஈவன் சொல்லுவாங்க. லாபமும் இல்ல நட்டமும் இல்ல, அந்த ஸ்டேஜ் அடையவே உங்களுக்கு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் ஆகும். சோ இதை நாங்க ஒரு இனிஷியேட்டிவா எடுக்கிறோம், ஒரு குட்வில் இனிஷியேட்டிவா தான் நாங்க எடுத்திருக்கோம். ஒரு மினிமம் 200 லிட்டர்ல இருந்து 300 லிட்டர் ஓடினா தான் உங்களுக்கு இதுல லாபமே கிடைக்கும். சோ அப்படிங்கிறப்ப நேத்துல நாங்க ஸ்டார்ட் பண்ணப்ப 30 லிட்டர் ஓடிச்சு, அப்புறம் ஒரு 60 லிட்டர்ஸ் போச்சு. தேர்ட் டே எங்களுக்கு ஒரு 90 லிட்டர்ஸ் அச்சீவ் பண்ணோம். ஆனா இது இன்னொரு பிரச்சனை இருக்கு. இந்த மிச்சமாகிற பாலை டெய்லி நாங்க மாத்துறோம். எங்க கிட்ட அதர் ப்ராடக்ட் பண்ற ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால நாங்க பன்னீர், பட்டர், தயிர் எல்லாம் வேணா போட்டுக்கிறோம். மிச்சமான பாலை டெய்லி 4:30க்கு ஒரு பேட்சை மாத்திடுவோம். பேட்ச் மாத்துறப்ப அதோட QC ரிப்போர்ட்டையும் சேர்த்து அட்டாச் பண்ணிடுறோம். சோ இந்த பால் எப்ப வேணா ஊத்திக்கலாம். இதோட குவாலிட்டியை யாரு நிர்ணயிக்கிறதுங்கிறது தெரியாம இருக்கும். சோ அந்த குவாலிட்டியை நாங்க ப்ராப்பரா ஒரு ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதை அட்டாச் பண்றோம். இந்த QC ரிப்போர்ட்ல காட்டுற ரிசல்ட் தான் இந்த பால். இதே ரிப்போர்ட்டை நீங்க வெளியே கொடுத்து அந்த சாம்பிளை செக் பண்ணி பாத்தீங்கன்னா அதே தான் உங்களுக்கு காட்டும். இன்னொன்னு ரெகுலரா இதை கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க 1 டேக்கு ஒரு ஹாட் வாட்டர் வாஷ், ஒரு நார்மல் வாஷ், இன்னொன்னு காஸ்டிக் சோடா வாஷ். இந்த வாஷ் பண்ணா மட்டும்தான் பால் கெட்டு போகாம இருக்கும். சோ இதை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் எங்களுக்கு ஒரு 6-7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு இது எங்கெங்கெல்லாம் இது ஸ்ட்ரக் ஆகும்னு தெரியும். சோ அதனால நாங்க அதை நிவர்த்தி பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு.